ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்னி டாக். கம்மின்ஸை 20 கோடிக்கு வாங்கிய ஹைதராபாத் ஒரே ட்வீட்டில் காலி செய்த சிஎஸ்கே. தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் அடுத்த வருடம் ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏலத்தில் ஆரம்பத்தில் அதிக தொகையை வைத்திருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தொடர்ச்சியாக வீரர்களுக்கு மோத ஆரம்பித்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எல்லோரு கணிப்புகளையும் தவிர்க்கும் விதமாக எதிர்பாராத வீரர்கள் மேல் ஏலத்திற்கு சென்றது. இதன் காரணமாக ஏலத்தின் துவக்கம் முதல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டுக்கும் இடையில் ஏலத்தில் ஒரு போட்டி உருவானது. இந்த போட்டியில் முதலில் வெற்றி பெற்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடமிருந்து 6.80 கோடி ரூபாய்க்கு டிராவிஸ் ஹெட்டை பறித்தார்கள். இந்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடம் இருந்து அடுத்தடுத்து ரச்சின் ரவீந்திரா மற்றும் சர்துல் தாக்கூர் இருவரையும் மிக குறைந்த விலைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கி அதிர்ச்சி கொடுத்தது. இதற்கு அடுத்து நிற்காமல் சென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 14 கோடி ரூபாய்க்கு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் டேரில் மிச்சலை வாங்கி இன்னும் ஆச்சரியத்தை கூட்டியது. இந்த நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் இறுதி வரை மோதி ஆஸ்திரேலியாவின் தற்போதைய கேப்டன் பேட் கம்மின்ஸை ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிகபட்ச விலையான 20.50 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வாங்கியது. இந்த இரு அணிகளும் இவ்வளவு விலைக்கு அவருக்கு ஏன் போனார்கள் என்று இதுவரை புரியவில்லை. இந்த நிலையில் இதே கருத்தை வலியுறுத்தும் விதமாக நகைச்சுவையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் சர்பட்டா தமிழ் திரைப்படத்தில் வரும் டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி 20 கோடியா என்று கலாய்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையில் இவருக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கு அவருடைய ஐபிஎல் செயல்பாடு அவ்வளவு பிரமாதமாக இதுவரை இருந்தது கிடையாது. தற்பொழுது இவரை இந்த இரு அணிகளும் போட்டி போட்டு வாங்கியது எல்லோருக்கும் ஆச்சரியத்தைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து போட்டி போட்டு காவியாவை சிஎஸ்கே கலாய்த்து விட்டிருக்கிறது.